வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரீசன்ட் டைம்ஸில் முருகர் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்காரு. இன்றைக்கி எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு, அதனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ திடீர்னு எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. நீங்கள் முருகரை கும்பிடுறீங்க, இல்லை நீங்கள் கடவுள் மேலே எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடவுள் மேலே அதிக பற்று இருக்கீங்க, கடவுள்கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு க்ளூ இருக்குது. நீங்கள் கடவுள்கிட்ட நெருங்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்களே அதை கண்டுபிடிச்சிக்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களை எல்லாருமே வெறுப்பாங்க. நீங்கள் கடவுள்கிட்ட நெருங்க ரொம்ப உண்மையானவங்களாக மாறிடுவீங்க, நேர்மையாக இருப்பீங்க. இந்த உலகத்தில் நேர்மையாக இருந்தால் நிறையா பேருக்கு பிடிக்காது. ரெண்டாவது, உங்களை தாழ்த்தி பேசுகிற மாதிரி நிறையா பேர் உங்களை சுற்றி இருப்பாங்க. அதாவது உங்களுக்கே உங்கள் புறமுதுகில் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது, ஆனால் பேசுவாங்க. உங்களுக்கு நிறையா கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு பொழுதும் கலங்கக்கூடாது. நானும் கலங்கியிருக்கேன், ஏன் இப்போ கூட நான் கலங்கினேன் தான். ஆனாலும் நம்ம அல்டிமேட்டாக இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்மளுடைய ஆத்மாவை மேன்மைப்படுத்தி நல்வழி அடையிறதுக்கு தான் வந்திருக்கோம். மற்றவங்க அவங்க அப்படி பேசுவாங்க, இவங்க இப்படி பேசுவாங்க, பயங்கரமாக கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும், பயங்கரமாக பண்ணணும், ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்து நம்ம வாழணும், அதுக்கெல்லாம் கிடையாது. நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு, இந்த உடம்புக்குள்ளே இருக்க ஆன்மாவை மேம்படுத்திக்கிறதுக்காக தான் இறைவன் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. நாம் தான் இந்த வரத்தை கேட்டு வந்திருக்கோம். அதனால் கடவுளை கும்பிட்றவங்க, நான் கடவுளை கும்பிட்டேன், அவர் எனக்கு உதவி பண்ணல அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் கர்மாவை அவர் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக குறைச்சிட்டு, ஒரு 10 வருஷம் சேர்த்து குறைக்க வேண்டிய கர்மாவை 1 வருஷத்தில் குறைக்கணும்னா அது எவ்வளோ தீவிரமாக இருக்குன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான். அதுவும் முருகனை கும்பிட்டா சொல்லவே தேவையில்லை. பயங்கரமாக உங்ககிட்ட விளையாடி உங்களை சோதித்து அதுக்கப்புறம் உங்கள் உயிர் போகிற நிலைமையில் கையை பிடிப்பார். அதனால் எதுக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படாமல் இருங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.